வணக்கம் உறவுகளே. ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் இன்றைக்கி பார்க்கலாம். சத்து மாவு 34 வகை தானியங்கள் சேர்த்து செய்யப்பட்ட சத்து மாவுலேருந்து எப்படி கஞ்சி செய்யலாம் அப்படின்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ அந்த 34 தானியங்கள் பாரம்பரிய அரிசி வகைகள் சேர்த்து செஞ்சப்பட்ட சத்து மாவுலேருந்து எப்படி கொழுக்கட்டை செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். 2 கப்பு அந்த சத்து மாவு, 1 கப்பு வெல்லத்தூள், அதில் 1/2 கப்பு தேங்காய் துருவல், இவ்வளோதான். இப்போ அந்த வெல்லத்தூளை நம்ம ஒரு பேனில் போட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் கரையிற அளவுக்கு வச்சுட்டா போதும். பாகு பதம்லாம் தேவையில்லை. இப்போ அந்த 2 கப்பு சத்து மாவோட 1/2 கப்பு தேங்காய் துருவல் போட்டுட்டு ஒரே ஒரு பிஞ்சு உப்பு போட்டு அந்த வெல்லத்தை எடுத்து வடிகட்டி ஊற்றிட்டு கொஞ்சம் சூடாக இருக்கும் கரண்டி வச்சு கலக்கிக்கங்க. ஆறினோடனே நல்லா கை வச்சு கலக்கிட்டு அதை கையில் பிடிச்சி நம்ம இட்லி தட்டில் வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கொழுக்கட்டை ரெடி. ஒரு 5 நிமிஷம் போதும் இந்த கொழுக்கட்டை ரெடி பண்ணிடலாம். இது பசங்களுக்கு ஸ்நாக்ஸாக செஞ்சு ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம், இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சு கொடுக்கலாம், இல்லை ஈவினிங் ஸ்கூலுக்கு வரப்போ செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா எல்லா சத்துமே நம்மளுக்கு குயிக்காக அவங்களுக்கு கிடச்சிரும். ஒரே கஞ்சியாக செஞ்சு கொடுக்குறது போல் இந்த மாதிரி கொழுக்கட்டை, புட்டு, இதை கரைச்சி தோசையா, இல்லை வெங்காயம் புதினா மல்லித்தலை எல்லாம் நறுக்கி போட்டு அடை தோசையா, இந்த மாதிரி நம்ம எப்படி வேணாலும் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு தரலாம். இந்த கொழுக்கட்டையோட டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் இந்த மாவு இருந்தால் போதும். ஒரு 5 நிமிஷத்தில் இந்த கொழுக்கட்டை ரெடி பண்ணிடலாம். நார்மல் மாவில் செய்கிறத விட இந்த மாதிரி 34 வகை தானியங்களை சேர்த்து இந்த மாவில் செய்கிறது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இந்த மாவு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம். இது நம்மளுடைய வீட்டு முறையில் பாரம்பரியமாக ரொம்ப சுத்தமாக சுகாதாரமாக எல்லா மெத்தடையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி செய்யப்பட்டது. இந்த கொழுக்கட்டை மாவு வச்சு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கஞ்சி செய்யலாம். அந்த கஞ்சி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நம்ம சேனலில் இருக்குது, போய் கோத்ரூ பண்ணி பாருங்கள். இப்போ அதை யூஸ் பண்ணி எப்படி கொழுக்கட்டை செய்யலாம்னு போட்டிருக்கேன். ஃப்யூச்சரில் வேணால் புட்டு, அடை, தோசை இதெல்லாம் எப்படி செய்யலாம் அப்படின்னு போடுறேன். இந்த மாதிரி நிறைய விதத்தில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு, பேச்சுலர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா பசங்களுக்கும் நம்ம எல்லா சத்தையும் எல்லா டைம்லேயும் கரெக்டாக கொடுத்துட முடியாது. பட் இதில் அவங்க ஒரு 4 கொழுக்கட்டை எடுத்து சாப்பிட்டாலே போதும், எல்லா ஸ்ட்ரென்த்துமே அவங்களுக்கு கிடச்சிடும். ஏன்னா 34 வகை தானியங்கள் பாரம்பரிய அரிசி வகைகள் செஞ்சு சுத்தமாக செஞ்சது இந்த சத்து மாவு. இந்த சத்து மாவு வச்சு தான் கொழுக்கட்டை. ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதுங்க, நீங்கள் இந்த கொழுக்கட்டை ரெடி பண்ணிடலாம். நம்ம வேக வைக்கிற டைமே ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் இருந்தால் போதும். ரொம்ப நாள் வேக வைக்க வேண்டிய வேலை இல்லை. ஏன்னா ஏற்கனவே நாங்கள் ஊற போட்டு நல்லா காய வச்சு அதை வறுத்து ரெடி பண்ணியிருக்கோம், எல்லா அந்த தானியங்கள் 34 வகை தானியங்களும். அதனால் இதில் எல்லா சத்தும் உங்களுக்கு கிடைக்கும். வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியாத வாட்ஸ்அப் நம்பருக்கு